ராஜஸ்தான்ல ஜெய்சால்மருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம் இப்ப ஃபுல்லா எம்டியா யாருமே இல்லைங்க. ஆனா ஒரு காலத்துல வீடுகள், சந்தைகள், மக்கள்னு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்த வில்லேஜ். இந்தியால இருக்கிற மோஸ்ட் ஹாண்டடான பிளேஸ்னா அதுல இது ஒண்ணுதான், குல்தாரா வில்லேஜ். நான் உங்கள் ஸ்ரீன். வெல்கம் டு ஸ்ரீன் வில்லேஜ். 1700கள்ல இந்த இடத்துல பலிவால் பிராமின்ஸ் சொல்லி வாழ்ந்தாங்கன்னு சொல்றாங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே இன்டெலிஜென்டான கம்யூனிட்டிங்க. வாட்டர் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர் எல்லாத்துலயுமே எக்ஸ்பர்ட்டுங்க. ஆனா சடனா ஒரு நாள் இந்த ஒரு கிராமம் மட்டும் இல்ல, சுற்றியுள்ள 80 கிராமமும் ஓவர் நைட்டா டிசப்பியர் ஆயிடுச்சு. ஒரு இரவுல எல்லாருமே வீட்டு விட்டு போனாங்க. அதுக்கப்புறம் யாருமே திரும்பவே வரல. அப்படி என்ன நடந்திருக்கும்? ஹிஸ்டரி சொல்றது என்னன்னா, அந்த டைம்ல ஒரு மினிஸ்டர் வாழ்ந்தாங்க. அவர் பேரு சலீம் சிங். அவர் ஒரு கிராமத்து பொண்ணு மேல ஆசைப்பட்டாரு. அவரை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. இந்த கம்யூனிட்டி பலிவால் பிராமின்ஸ். இவங்க மாம்சம் சாப்பிட மாட்டாங்க. ஆனா சலீம் சிங் அவங்க மாம்சம் சாப்பிடுவாங்க. ஸோ நாங்கள் எப்படி உங்களுக்கு பொண்ணு தர முடியும்னு சொல்லி ஸ்ட்ராங்காக ஆப்போஸ் பண்ணுறாங்க. சலீம் சிங் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கொடுக்கறதுனா கொடுங்க, இல்லைன்னா நான் உங்களை அடிச்சுட்டு இந்த பொண்ணு எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இது நமக்கு இதுக்கு மேலே சேஃப்டி இல்லை, நம்ம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை விட்டுட்டு போகிறாங்க. அது என்ன சாபம்னா, இந்த இடத்துல யாருமே வாழ முடியாதுன்னு. அதுக்கப்புறம் எத்தனை பேர் ட்ரை பண்ணாலும் இந்த கிராமத்தில் யாராலையும் செட்டில் ஆக முடியும் அப்படின்னு தான் லோக்கல் சொல்கிறாங்க. இன்னைக்கு கூட அங்கே யாரும் நடக்கிற சத்தம், நைட்ல ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸ்லாம் இன்னும் கேட்குதுன்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் அதை டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிருக்காங்க. ஆனால் ஒரு ரூல் இருக்கு, சூரிய அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் யாருமே உள்ள வரக்கூடாது. பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கூட இங்கே என்னமும் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் படி இது பேயெல்லாம் இல்லைங்க, ஏதோ கட்டுக்கதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேள்வி என்னன்னா, இது உண்மையிலே ஒரு சபிச்ச கிராமமா இல்லை ஹிஸ்டரி பிளஸ் இமேஜினேஷன் கட்டுக்கதையா? ஒரு காலத்துல எல்லாருமே மக்கள் சந்தோஷமா வாழ்ந்த இடங்க இப்ப சைலண்டா எம்டியா இருக்குது. இதுதான் குல்தாரா, இந்தியாவோட மோஸ்ட் ஹாண்டட் ரகசியம். இது ஒரு சாபமா இல்ல இது ஒரு கதையா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.